உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த 2024வது வருடத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே இடத்துல இணையக்கூடிய இந்த அமைப்பு மட்டும் அல்லாமல் வருடக்கோள்களாகப்பட்ட சனி பகவானும் ராகு கேது இந்த 4 கிரகங்களுடைய அமைவுகள் வரக்கூடிய இந்த 4 மாதங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது. ஏன்னா இந்த அமைவுகள் உங்களுக்கு வரக்கூடிய 2025ஆம் வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஒரு நல்ல எனர்ஜியோட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் சரி, ஒரு அற்புதமான இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும். அது மாபெரும் வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். அதற்கு இப்போ இருந்த இந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அது எந்த நிலையில் இந்த கிரக அமைவுகள் இருக்குது, இந்த கிரக அமைவுகளால் நீங்கள் அடையக்கூடிய பலன் என்னன்றதை நாம் இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை பண்ணிக்காதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு காணொளிகள் உடனடியாக வந்து அடையும். அது மட்டுமல்ல, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கால அமைவுகள் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய, அதுவும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டங்களில் இருந்து குறிப்பாக அதே டயத்தில் தான் இந்த செவ்வாய் பகவானும் அவரது சுய நட்சத்திரத்தில் சாரம் வாங்குறார். அப்போது இந்த காலகட்டங்களிலே நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அது இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல மாற்றங்களும் ஒரு நல்ல மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைவுகளாக இருக்கும். ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள்னால் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்ககிட்ட யதார்த்தம் இருக்கும், உற்சாகமான ஒரு அமைப்பு உங்ககிட்ட எப்போவுமே அந்த கேரக்டர் இருக்கும். எதுலேயுமே ஒன்று முடியாது, தோல்வியை சந்திச்சிட்டிங்கன்னா கூட அதை வெளியில் காட்டிக்காமல் பார்த்துக்கலாம், எதையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க. நேர்மை உங்களோட பிறந்தது, யதார்த்தம், மனசார யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க பலர், நீங்கள் வழிகாட்டினவங்க எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, பெரிய லெவலில் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த வழியில் போன்னு சொன்னவங்க அந்த வழியில் போய் இன்றைக்கி பெரிய இலக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக உங்களுடைய வாக்கு, பல இடங்களில் நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே அப்படியே பளிச்சிருக்கும், நீங்கள் சொன்னது எல்லாம் அப்படியே நடந்திருக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன், 5ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன், இரு கிரகங்களும் யூகிக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகம். உங்கள் ராசியில் சந்திர பகவான் உச்சம். எந்த சந்திரனை ராசியை அடையாளம் காட்டுறோமோ அந்த மதிக்குரிய சந்திரனே உங்களுடைய ராசியில் உச்சம். அப்போது உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், அவ்வளோ பர்ஃபெக்டான கிளாரிட்டியானவங்க நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஒரு புறம் தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டீங்க, ஏமாந்தீங்க, நம்பி ஏமாந்தீங்க, பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளானீங்க. வந்த இலக்கம், நீங்கள் வந்த வேகத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு இடத்துல இருந்தது. ஆனால் இனம் புரியாத போட்ட கணக்கு எல்லாமே எங்கே தப்பாச்சுன்னே தெரியல. ஆனால் இன்றைக்கி நஷ்டங்கள் பல. இதனால் இன்றைக்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு எல்லாமே சூழல் ஒரு புறம். அப்போது ஒரு புறத்தில் ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதிரியான எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இன்னும் வேலையில் இருக்கிறவங்க அதே போல் இன்றைக்கி வேலை இழந்து தவிக்கிறவங்க பலர். இத்தனை வருஷமாக நான் அவ்வளோ கரெக்டாக என்னுடைய வேலையை நான் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோ நேர்மையாக இருந்தேன், இன்றைக்கி என் வேலையிலேயே ஒரு பேர் கிடக்கூடிய அளவுக்கு இல்லாத பழி போட்டு இன்றைக்கி இதிலிருந்து எப்படி மீண்டு வரக்கூடிய நிலை தெரியலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களும் பலர். அதில் வேலையே பறி கொடுத்துட்டு இன்றைக்கி வெளியில் வந்து அடுத்த கட்டத்தை எப்படி அடியெடுத்து வைக்கிறதுன்னு தெரியலைன்னு நினைக்கிறக்கூடிய நிலைமை. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கு இன்னும் 1 மாதம் தான் வேலை இருக்குது, வேறு எங்கேயாவது நீங்கள் வேலையை பார்த்துக்குங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடியுமே உங்களுடைய வேலையை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நிலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பல பேருக்கு இந்த சூழல் உண்டாகிருக்கும். காரணம், உங்களுடைய அஷ்டமாதிபதி உங்களுடைய ஜென்மத்தில் வந்து நின்ன ஒரு சில சூழல் தான். அப்போது இந்த நிலைகள் எல்லாமே வரக்கூடிய இந்த 4 மாதங்களில் ஒரு ஆறுதல்கள் கிடைக்குமானா கண்டிப்பாக மாபெரும் திருப்பங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலம்தான். ஏன்னா 10ஆம் வீட்டில் சனி பகவான் அவர் சொந்த வீட்டில் நிற்கிறார்.
அவர் அருமையான ஒரு அமைப்பில் நின்று உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இதுலேயும் சனி வக்கர நிலையில் வேற இருக்கார் இல்லையா, நவம்பர் வரைக்கும் வக்கர நிலையில் தான் இருக்க போகிறார். அப்போது இப்போ நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான். அப்போது முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% தொழில் இருக்கக்கூடிய மாற்றம் மாறுதல்கள் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் தொழிலுக்காக டாக்குமெண்ட் எங்கெங்கே என்னென்ன வச்சு எங்கெங்கே பணம் வாங்கக்கூடாது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஆனால் இது எல்லாமே நெருங்கி வரும் பொழுது எங்கே உங்கள் அந்தஸ்து, மரியாதை, நம்பிக்கை, நாணயத்தை நீங்கள் இழந்துருவீங்களோ அப்படின்ற ஒரு பயம், பதட்டம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. இந்த பயம், பதட்டம் எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநராக்கி மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க போகிறீங்க. 100% இது உங்களுக்கு நடக்குது. அதில் எந்த மாற்றம் இல்லை. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால திடீர் திருப்பங்கள் உண்டாகுது. திடீர் திருப்பங்கள் மட்டும் கிடையாது, இது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஸ்பீடால் நீங்கள் மீண்டும் உங்களை சுற்றி ஒரு பலமான ஒரு பேஸை உருவாக்க போகிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பட்ட வேதனைகளும் அவமானங்களுக்கும் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க போகிறீங்க. அடுத்தது தொழில் வேலை பறி போயிடுச்சு, வேலையே போகக்கூடிய நிலைமையில் இப்போ நிற்கிறேன், நம்பிக்கை நாணயம் கிடக்கூடிய சூழல் உண்டாயிடுச்சுன்னு நினச்சி அந்த வேலையில் நடந்த சில சிக்கல்களில் இருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வெளிவர போகிறீங்க. இதனால் ஒருத்தருக்கு வேலையில் தான் பிரச்சனைனா, இதே நேரத்தில் பார்த்தா குடும்பத்திலையும் பல்வேறு விதமான சிக்கல். உங்களுக்கு உங்கள் குடும்பம், உங்களை சார்ந்து உங்களோட வாழ்ந்தவங்க, உங்களுடைய பிள்ளைகளும் சரி, உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு உங்களை மீறி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது ஒரு மனிதனுக்கு எந்த பக்கமும் ஒரு அமைதி இல்லை, எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி இல்லை, எதில் அடியெடுத்து வச்சாலும் தோல்விகள் சந்திக்கக்கூடிய நிலை. இந்த நிலை மாறக்கூடிய சூழல் உண்டாகுமான்ற உங்களுடைய பரிபூரண அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் இந்த 4 மாதங்களில். ஹார்ட் ஒர்க், உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. ஆனால் அது கடந்த காலகட்டங்களில் கிரகங்கள் சாதகம் இல்லாத சூழலை நீங்கள் எல்லாம் பண்ணீங்க. அது எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களை சார்ந்தவங்க, உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தான் அது சாதகமாக இருந்தது. ஏன்னா உங்களால் மற்றவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஹார்ட் ஒர்க் எடுங்க, 100% நீங்கள் பலன் அடைய போகிறீங்க. உங்களுக்கு அந்த கிரக அமைவுகள் நல்லா இருக்குது. ராகு வெளிநாடு வரைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ், கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் பிஸ்னஸ், ரம்மி சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய பேர் பிளாக் ஆகிருப்பீங்க, நிறைய லாக் ஆகிருப்பீங்க. ஏன்னா அவர் 12ஆம் வீட்டில் இருந்தார். அதனுடைய தாக்கங்கள் உங்களை ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஆளாக்கிடுச்சு. அதனால் இப்போ நீங்கள் வெட்டதெல்லாம் பிடிக்கலாம், மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் இப்போ குரு பகவானும் அவரது பார்வையால் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். அப்போது இந்த குரு பகவானுடைய பார்வை எங்கெங்கே விழுதோ அந்த இடமெல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடைக்குது. அவருடைய பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் விழுது. 5ஆம் வீடுன்றது புத்திர சம்பந்தப்பட்ட பாக்கியம். அதாவது உங்களுக்கு இத்தனை நாளாக கல்யாணமாகி எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கல, எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் ஒரு மருத்துவ சார்ந்தும் ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு தெய்வ அனுகூலங்கள் ரீதியிலிருந்து எனக்கு ஒரு மாற்றமே கிடைக்கல, ஏதோ கிடைக்கிற மாதிரி இருக்கு, மீண்டும் நான் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகுதுன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% பஞ்சமஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் உங்களுக்கு வம்ச விருத்தி கிடைக்கும், புத்திர பாகியம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளில் அது என்னவோ குலதெய்வ கோயிலுக்கே போக முடியலைங்க, போனாலே பிரச்சனை வருது, போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் ஆகுது, என்னன்னே தெரியல. பூர்வீக சொத்துக்களில் அப்படித்தான், அங்கே ஏதாவது அந்த இடத்துலையோ அந்த பூமியிலையோ எதையாவது ஒன்று செய்யலான்னு போனால் அப்போ தான் பிரச்சனையே வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு டர்னிங் கிடைச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் விழுது. 7ன்றது கலஸ்தரஸ்தானம், திருமணம் சார்ந்த இடம். அப்போ உங்கள் திருமணத்தில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும். எத்தனை நாளாக முயற்சி எடுத்து திருமண அமைப்பு அமையலை, நானும் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்தேன், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை நெருங்கி வர மாதிரி இருந்தது, கடைசியில் காரணமே இல்லாமல் அது ரிஜெக்ட் ஆகி போச்சுங்க, என்னன்னே தெரியல, மீண்டும் எனக்கு கைக்கூடி வருமான்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. இந்த கால அமைவு மூவ் பண்ணுங்க, 100% சக்ஸஸ் கிடைக்க போகுது. அடுத்தது உங்களுக்கு மறுமணம், திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மூவ் பண்ணுங்க, ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 7ஆம் நம்பர் மனைவி, மனைவிக்கு கணவன்,
எப்பவுமே ரிஷபராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒருத்தர் மேலே பாசபந்தம் வச்சிங்கன்னா அன்புக்கு கட்டுப்பட்டு வாழுவீங்க, பரிபூர்ணமாக உண்மையாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்ச காலமாக இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாகி போச்சு. நம்பி ஏமாறக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. வாழ்க்கை ரீதியில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இன்னைக்கு இந்த வருத்தம் வேதனையிலேயே கஷ்டத்தை மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு இது எப்படி நாம் இதை சரி பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. அந்த மன அழுத்தம் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். கவலைகள் வேண்டாம். உங்கள் நல்ல மனசுக்கும் நீங்கள் இத்தனை காலமாக நல்லதையே எண்ணி வாழ்ந்த உங்களுக்கு விதை ஒன்று செடி ஒன்று முளைக்க போகிறதுன்னு நீங்கள் விதைச்சது தான் முளைக்க போகுது. நீங்கள் நல்லதை நினச்சிங்க, அந்த நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. கவலைகள் வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லாவித குழப்பங்களும் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமை, மேன்மை, நிம்மதி, சந்தோஷங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி பிரியக்கூடிய தருணத்தில் இருந்தாலும் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரே வீட்டில் பல பேர் கணவன் மனைவி ஒன்றா இருந்து கூட இன்னைக்கு பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாயிருப்பீங்க. மூன்றாவது நபர்களால் கண்டிப்பாக இது எல்லாமே மாறி ஒரு நல்ல மாற்றங்களும் கிடைக்கும். இதனுடன் நீங்கள் சேர்வதும் இல்லாமல் உங்கள் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் நல்ல மாற்றங்கள் உண்டாக்கி நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். பாக்கியம்ன்றது உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த காலகட்டங்கள் அமைய போகுது. ஒன்று வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்களா, கட்டுறதுக்கு உண்டான பூஜையை போட்டு அழகாக நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போறீங்க. இன்னும் சிலர் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். புதுசா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கால அமைவுகள் உங்களுக்கு உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, இழப்புகள் கொஞ்சமல்ல, மன அழுத்தங்கள் கொஞ்சமல்ல, நல்லா இருந்த நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் மாதிரி இன்னைக்கு எல்லாமே சரிவுகளை சந்தித்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானீங்க. உங்களுக்கு வேண்டியவங்களை இழக்கக்கூடிய நிலைக்கு ஆளானீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சாதிக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அதனால் முயற்சிகள் பண்ணுங்கள். வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நினச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பும் கைகூடி வரும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கடந்த காலகட்டங்களில் சோதனைகள் ரொம்ப அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. அந்த சோதனைகளில் இருந்து மீண்டும் நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. நல்ல ஒரு மேன்மையை அடைய போகிறீங்க. நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக டாக்குமெண்ட், பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் கோளாறுகள் நீங்கும். நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்மறைவா அவங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை தெரியுதேன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் செய்த சுபகாரியத்தினால ரொம்ப மன அழுத்தங்களும் குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். ஆக வரக்கூடிய இந்த 4 மாதங்களும் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்குமே இந்த 2024 முடியறதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 4 மாதங்களில் சரியாக பயன்படுத்துங்க. ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல மாறுதல்களும் மாபெரும் இலக்கை நீங்கள் தொடக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கும். இந்த காலகட்டங்களை உங்கள் வாழ்க்கையிலேயே இதுதான் என் லைஃபையே டேர்னிங் பண்ணிடுச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல கால அமைப்பாக இது இருக்கும். அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுங்கள். ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல் கொண்டு தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது. அந்த பரல்களில் எத்தனை இந்த கிரகங்கள் பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தே இதனுடைய பலன்கள் அதிகரிக்குமா இல்லை குறையுமான்றது பொறுத்து அமையும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. மாபெரும் மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.